இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது தை மாச கன்னி ராசி பலன். கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 ஆகிய பாதங்களை உள்ளடக்கியதுதான் கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இந்த மாசம் பிறக்கையில ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து நீசமாய் பிறக்குது. 4ல செவ்வாய் புதன், 5ல சுக்கிரன் சூரியன், 6ல ராகுவும், 7ஆம் இடத்துல சனியும், 10ஆம் இடத்துல குரு வக்ரமாயும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருந்து பிறக்கிறது கன்னிராசிக்கு இந்த மாதம். கன்னிராசிக்கு இந்த மாதத்துல 7ல சனி இருக்கனால கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வந்துட்டு போகும். கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் கன்னிராசியா இருந்தாங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி நீசமாயிருக்கனால இந்த மாசம் கொஞ்சம் பிறந்து ஒரு 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் லாபஸ்தானங்கள் லாபங்கள் வருமானங்கள் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படும். ஆனா இந்த தை மாதம் 3 நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருமானங்கள் மிக திருப்தியான அனுபவம் கிடைக்கும். 4ல இருக்க செவ்வாய் புதன் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, இடம் வாங்குறது மூலமா யோகா அனுபவிக்கிறது, பத்திரம் பதிகிறது போன்றதுக்கு இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு மேல மிக சிறப்பான அமைப்பா இருக்குங்க. கன்னி ராசியில இருக்க ரியல் எஸ்டேட் தொழில இருக்கவங்களுக்கு மிக யோகமான நேரமாகவும் இருக்கும். அதே நேரத்துல பத்திரப்பதிவு துறையில இருக்கவங்க, ஐடில இருக்கவங்க, ஜோதிடர்கள், கன்னி ராசியில இருக்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, டெஸ்டிங் துறையில் ஐடிக்குள்ளேயே இருக்கவங்களுக்கெல்லாம் மிக யோகமான நேரமாக இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு ராசிக்கு 7ல சனி இருந்தாலும் 6ல ராகுவும் 12ல கேதுவும் இருக்கிறனால எதிரிகளை வெற்றி பெற அமைப்பும், 6ல இருக்க ராகுவை 10ஆம் இடத்துல இருக்க குரு பார்க்கறதுனால மகாலட்சுமி யோகம் பொருந்திய மாதமா இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. அதுவும் 2ஆம் தை 3, 4ல இருந்து தான் அந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. 5ல இருக்க சுக்கிரன் சூரியன் பிள்ளைகள் வழியா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி பிள்ளைங்க மூலமா யோகத்தையும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு ரீதியா வெளிநாடு சென்றவங்களுக்கான அமைப்பு, படிப்பு ரீதியா பிள்ளைங்களுக்கான செலவு செய்யறது, அது போன்ற அமைப்புகளுக்கு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல பிள்ளைங்க வெற்றிகரமா வெளிநாடு போறது, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சிறந்த அமைப்பா இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க இந்த மாசம் முழுக்க வழிபட வேண்டிய தெய்வம்னா அனுமன் தாங்க. சனிக்கிழமை அனுமன் வழிபாடு மிக சிறந்தது. 7ல இருக்க சனி ராசியவே பார்க்கறனால அது கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு டவுட்டாவே இருக்கும். நம்ம வளருவோமா, மாட்டோமா, நம்ம நிலைமை இப்படியே தான் இருக்குமா இனிமேலும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வித அச்ச உணர்வு, பயம் மனசுல இருக்குங்க. அது எல்லாமே இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சந்திரன் நீசமாகி பிறக்கிறனாலே மனதுக்காரன். அதனால இந்த மாசம் அப்படிதான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு அனுமன் வழிபாடு மூலமா நம்ம அதுல இருந்து ரெக்டிஃபை ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் இடத்துல இருக்க புதனும் 10ஆம் இடத்துல இருக்க குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கனால தொழில் ரீதியா வீடு மாற்றங்கள் ஏற்படுறது, தொழிலுக்கு இடமாற்றம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலைக்காக புது வீடு வாங்குறது, ஒரு புது வீட்டுல குடி போறது போன்ற அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பா இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க கன்னிராசியில இருக்க மருத்துவர்களுக்கு மிக சிறந்த யோகா மாசமா அமையுதுங்க. மருத்துவர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க, இந்த ஃபார்மல் டிகிரி ஃபார்மல் டிகிரின்னு சொல்லுவாங்க, அந்த மெடிக்கல் வச்சிருக்கவங்க, இவங்களுக்குலாம் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மாச தொடக்கத்துல கொஞ்சம் வருமானம் சரிவு ஏற்படும். அதுக்கப்புறம் போக போக 2, 3, 4ஆம் தேதி தை 3, 4லாம் வருமானத்தோட நிலை அதிகரிக்குங்க. இந்த கன்னிராசிக்காரங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பாகவே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. படிப்புல வந்து கவனம் நல்லா இருக்கும். இந்த மாதத்துல கொஞ்சம் புதன் வழிபாடு, அதாவது வராகி வழிபாடு, அப்படி இல்லைன்னா நம்ம ஹயகிரிவர் வழிபாடு மூலமா கன்னிராசிக்காரங்க படிப்புல மேன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஹயகிரிவர் வழிபாடு புதன்கிழமை செய்யறது ரொம்ப நல்லதுங்க. ஹயகிரிவர் வீட்டு பக்கத்துல இருக்க கோயில், அதாவது பெருமாள் கோயில்ல இருக்கும் ஹயகிரிவர் இருப்பாரு. அவரை புதன்கிழமை வழிபாடு செஞ்சு அது மூலமா யோகத்தை பெறலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. கன்னிராசிக்காரங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்க, அரசியல் செய்யறவங்களுக்கு மிக யோகமான நேரம். என்னதான் சனி வீட்டுல சூரியன் இருந்தாலும் கூட சுக்கிரன் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப அனுகிரகமாகவே இருக்குங்க. செவ்வாய் புதனை குரு பாக்குறனாலையும் ரியல் எஸ்டேட், ஐடி இருக்குங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கவங்களுக்கு மிக சிறந்த அமைப்பு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்க இந்த டயத்துல ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப அனுகிரகமா இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த வருஷம் தொடக்கத்துக்கான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாசம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுக்குங்க அரசாங்க வேலைகளுக்கு. அதுலயும் ஆசிரியர் தொழில இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புங்க. அரசாங்க ஆசிரியர்களுக்கு மிக நல்ல அமைப்பா இருக்குது. லட்சுமி யோகம் இருக்கனால ராகு 6ல இருந்து குரு பார்வை இருந்து மகாலட்சுமி அஷ்டலட்சுமி யோகம் இருக்கனால மிக சிறந்த மாதமா பொருளாதாரத்துல 5ஆம் தேதிக்கு மேல பொருளாதாரத்துல மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறதுக்கான மேன்மையான நிலையெல்லாம் ஏற்படுதுங்க. இந்த கன்னிராசிக்காரங்க புதன்கிழமை ஹயகிரிவர் வழிபாடும், சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வதன் மூலம் வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை காணலாம் இந்த மாதத்துல.
கன்னிராசி கணவன் மனைவியிலே சிறு சிறு சந்தேகங்கள் ஏற்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6, 7, 7, 8ல சனி வந்துட்டாலே கணவன் மனைவியிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இப்ப நமக்கு 7ஆம் இடத்துல சனி, அடுத்து அஷ்டம சனி வேற வரப்போகுது. அதனால குரு பார்வை இருக்கும் இந்த மே மாசத்துக்கு மேல. அதுக்கான இப்ப நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கான நல்ல நேரமா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 2ஆம் அதிபதி 5ல இருக்கனால பேசி பிரச்சனைகள் தீர்வு காணலாம். அடுத்து 9ஆம் அதிபதி 5ல இருக்கலாம். 9க்குரிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கனால பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தந்தை வழி பிரச்சனைகள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் அனுகிரகமாகறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் சூரியன் சேர்க்கையினால குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக சிறப்பான அமைப்புங்க. குலதெய்வத்தை இந்த தை மாத பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு செய்யறது மூலமா இந்த வருடம் ஃபுல்லாவே சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாங்க. கன்னிராசிக்காரங்க குரு புதன் பரிவர்த்தனை ஆயிருக்கனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகி வேலையில தொழில் மாற்றம் நிச்சயமா ஏற்படுறதுக்கான அடிப்படையை இந்த மாதம் போட்டு கொடுக்கும். டிரான்ஸ்பர் தேடுறவங்க, டிரான்ஸ்பருக்காக நிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கன்ஃபார்மா டிரான்ஸ்பர் கிடைக்குங்க. எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில், உழவு தொழில், அதாவது சனி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாத்துக்குமே ஏற்றமான மாதமா இருக்கும். ஏன்னா அது குரு வீட்டுல சனி இருக்கனால அது கணவன் மனைவியுடைய பிரச்சனை கொடுத்தாலும் தொழில ஏற்றத்தை கொடுக்குங்க. அரசியல்ல இருக்கவங்களுக்கு மிக சிறந்த அமைப்புங்க. ஏன்னா எப்போதுமே 7ல சனி இருந்து சுக்கிரன் சூரியன் சேர்க்க இருந்து செவ்வாய் குரு பார்த்தாலே அரசியல் யோகம். அது இந்த மாசம் 2, 3க்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்காக ட்ரை பண்றவங்க யாரா இருந்தாலுமே போய் உங்க வேட்புமனு தாக்கல் செய்து சீட்டு கேட்கறது போன்ற நடவடிக்கைகள் செஞ்சீங்கன்னா நிச்சயமா அனுகூலமா இருக்குங்க. அரசியலுக்கு மிக நல்ல அமைப்பாகவும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கு. அதனால எந்த மாற்றமும் இல்லை. தொழில் ரீதியா கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க இந்த மாசம். மனசளவுல சும்மா சும்மா சஞ்சலம் ஏற்படும். ஏன்னா ராசியவே சனி 7ஆம் பார்வையா பாக்குறதுனாலையும், ராசி அதிபதியை நீசமாயி இந்த மாசம் பிறக்கிறனாலையும் கொஞ்சம் மனசளவுல, அதாவது ராசி அதிபதியில சந்திரன் நீசமாயி பிறக்கிறனாலையும் கொஞ்சம் மனசு சஞ்சலம் ஏற்படும். பயம் உணர்வு, உள்ளுணர்வுல பயம் ஏற்படும். அதெல்லாம் போக்குறதுக்கு வழிபாடு மூலமா அந்த பயத்தை உடைக்கலாங்க. அதான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை அனுமன் வழிபாடு மிக சிறப்பான ஒரு உயர்வை தருங்க. அதுல மாற்றமும் இல்லை. படிக்கிற பிள்ளைங்க அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஹயகிரி வழிபாடு புதன்கிழமை செய்யறது நல்லது. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரியல் எஸ்டேட் நில சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. புதன் கேந்திரத்திலிருந்து குரு கேந்திரத்திலிருந்து பார்வையில் இருக்கிறதுனால, குரு புதன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதுனால பத்திரப்பதிவு செய்யறதுக்கு இந்த மாசம் 3ஆம் தேதியிலிருந்து மிக உகந்த மாதமா இருக்குங்க. பத்திரப்பதிவு செய்யறது மூலமா சொத்து சேர்க்கைகள் ஏற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.